ஈரோடு கனி மார்க்கெட்டில் ஜவுளி கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ரமலான் பண்டிகை கோடைக்கால ஆடைகள் தேக்கத்தை தவிர்க்க கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என ஈரோடு ஜவுளி கடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஏற்ற மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் ஜவுளி கடைகளை திறக்க அனுமதி அளித்தது. அதன்படி ஈரோட்டில் ஜவுளி காலனி உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று திறக்கப்பட்டன. ஆனால் போக்குவரத்து இல்லாததால் கடை வீதிகளில் கூட்டம் குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகரில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகளை திறக்க மாநகராட்சி ஆணையர் சதீஷ் அனுமதி அளித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சேலம் மாநகரில் இறைச்சி கடைகள் திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே செயல்பட கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு குறைந்ததால் வார இறுதி நாட்களிலும் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என இறைச்சி கடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன்படி சில கட்டுப்பாடுகளுடன் இறைச்சி, மீன் கடைகளை திறக்க மாநகராட்சி ஆணையர் சதீஷ் அனுமதி வழங்கியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் மாலை 5 மணி வரை செயல்பட்டு வந்த கடைகளை இரவு 7 மணி வரை திறக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதால் ஊரடங்கில் தளர்வு அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நேற்று வரை மாலை 5 மணி வரை செயல்பட்டு வந்த கடைகள் இன்று முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் 3 மாதங்களாக வேலையில்லாமல் தவிப்பதால் சுற்றுலா வாகனங்களுக்கான வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஓமலூர், தாரமங்கலம் பகுதி ஓட்டுநர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் வரை சுற்றுலா வேன்களுக்கு செலுத்தப்படும் வரி, இன்சூரன்ஸ் உள்ளிட்டவைகளை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாக்குதல் நடத்திய பார் உரிமையாளரை கைது செய்ய கோரி செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். மன்னார்குடியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக பார் உரிமையாளர் மீது சதீஷ் என்பவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த பார் உரிமையாளர் சதீஷை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் செல்போன் டவர் மீது ஏறி 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்ட சதீஷை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு கொசவன்குளம் கண்மாயில் கோழிக் கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வத்திராயிருப்பு சேது நாராயணபுரம் செல்லும் சாலையில் உள்ள கொசவன்குளம் கண்மாய் தற்போது நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் கண்மாய் ஓரங்களில் மர்ம நபர்கள் கோழி கழிவுகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பேரூராட்சி நிர்வாகம் கோழி கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்த எம்எல்ஏவை வழிமறித்து வியாபாரிகள் முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக வத்தலகுண்டு நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தற்காலிக காய்கறி சந்தை செயல்படுகிறது. இதில் பாரபட்சத்தோடு ஒரு சிலருக்கு மட்டுமே கடைகள் ஒதுக்கப்படுவதாக கூறி நிலக்கோட்டை எம்எல்ஏ தேன்மொழி சேகரை சிறைப்பிடித்து வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 31ஆம் தேதிக்கு பிறகு கடைகள் திறக்கப்படும் என எம்எல்ஏ கூறியதை அடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். சென்னை அம்பத்தூர் தொகுதியில் வசிக்கும் கோயில் அர்ச்சகர்களுக்கு எம்எல்ஏ அலெக்சாண்டர் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். அம்பத்தூர், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் 150 பேருக்கு அதிமுக சார்பில் எம்எல்ஏ அலெக்சாண்டர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அரிசி, கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பை எம்எல்ஏ வழங்கினார். மேலும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொண்ட அர்ச்சகர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எம்எல்ஏ அலெக்சாண்டருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு ஊரடங்கு கால நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கீரமங்கலம், அரிமளம் பகுதிகளில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து குடும்பங்களுக்கும் அரிசி, காய்கறி, முகக்கவசம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அவர்கள் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் 1000 பேருக்கு திமுக மகளிர் அணி சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் ஃபரிதா நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் மற்றும் ரம்ஜான் பண்டிகை என்பதால் இனிப்பையும் சேர்த்து அவர் வழங்கினார்.
கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சமூக இடைவெளியுடன் குறிப்பிட்ட அளவிலேயே பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் தை, ஆவணி, வைகாசி ஆகிய மாதங்களில் ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ளதால் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சுவாமித்தோப்பு தலைமைப்பதியில் வைகாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக 17 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் காணாமல் போன சிறுமியை உடன்படித்த 17 வயது சிறுவன் கரூரில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்தது விசாரணையில் தெரியவந்தது. உடனடியாக சிறுமியை மீட்ட போலீசார் சிறுவனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் முழுவதும் சோதனைச் சாவடி அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஓட்டுநர் உரிமம், இ பாஸ் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் சிறுமியை சிறுவன் அழைத்து சென்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னையை அடுத்த மடிப்பாக்கம் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கோயில் அர்ச்சகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளகரம் மண்டபம் இணைப்பு சாலையில் உள்ள தனியார் குடியிருப்பில் வசித்து வந்த அர்ச்சகர் சிவக்குமார் அதே குடியிருப்பில் உள்ள சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அர்ச்சகர் சிவக்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அருப்புக்கோட்டை அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தில் பேட்டரியை திருடியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆத்திப்பட்டி பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த சரக்கு வாகனத்தில் இருந்து பேட்டரி காணாமல் போனதாக வாகன உரிமையாளர் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஹனிஃபா என்பவரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த வீரத்தமிழர் சிலம்பாட்ட கழக நிறுவனர் சுப்பிரமணியன் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கிலும் கிராமமாக சென்று அனைவருக்கும் அவர் இலவச சிலம்ப பயிற்சியை அளித்து வருகிறார். வீர விளையாட்டில் ஆர்வமுள்ள ஏழை சிறுவர்கள், இளைஞர்களுக்கு குரங்கு பாய்ச்சல், கூத்து வரிசை, அடிமுறை, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலைகளை பயிற்றுவித்து வருகிறார். மின் வாரியங்களை தனியார் மயமாக்கும் மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து 800 அனல் மின் நிலைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொமுச நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொறியாளர்கள், அலுவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தனியார் மய முடிவை கைவிடாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஊழியர்கள் எச்சரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் குந்துகால் பகுதியில் துறைமுகம் அமைக்கும் பணி 90% எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழிலை பாதுகாக்கும் வகையில் மத்திய, மாநில அரசுகள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. பாம்பன் குந்துகால் கடற்கரையில் 70 கோடி ரூபாயில் படகு கட்டும் தளத்துடன் துறைமுகமும் அமைக்கும் பணி கொரோனா பாதிப்பால் தடைப்பட்டிருந்தது. 50 நாட்களுக்கு பிறகு கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தற்போது 90% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் மீனவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி மாரடைப்பால் உயிரிழந்தார். 2011ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட செல்வம் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிறையில் இன்று அதிகாலை செல்வத்திற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. சேலம் மத்திய சிறை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நடுவிக்காடு கிராமத்தில் குடிமராமத்து பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சி. வி. சேகர் தொடங்கி வைத்தார். பழவேற்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட நடுவிக்காடு கிராமத்தில் உள்ள மஞ்சக்குடி ஏரியை நம்பி சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல், வாழை, கரும்பு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மஞ்சக்குடி ஏரியை குடிமராமத்து திட்டத்தின் மூலம் தூர்வார 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூர்வாரும் பணியை பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சி. வி. சேகர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றில் இருந்து 350 பேர் குணமடைந்துள்ளதால் 108 கிராமங்கள் சிவப்பு மண்டலத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 355 பேரில் 350 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர். இதனால் சிவப்பு மண்டலமாக இருந்த 128 கிராமங்களில் 108 கிராமங்கள் கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. இப்பகுதி மக்கள் கடந்த 30 நாட்களுக்கு பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர்.
சிவகங்கையில் கோயில் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை திருவள்ளுவர் தெருவில் உள்ள சக்தி காத்தாயி அம்மன் கோயிலில் நள்ளிரவு சுவர் ஏறி குதித்த மர்ம நபர்கள் அங்கிருந்த உண்டியல்களை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். பீரோவில் இருந்த வெள்ளிப் பொருட்களையும் அள்ளிச் சென்றனர். காலை வந்த கோயில் ஊழியர்கள் கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விவசாய கிணற்றில் மண் சரிந்ததில் 2 கூலி தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். களத்தூர் கிராமத்தில் அருள் என்பவருக்கு சொந்தமான பழைய விவசாய கிணற்றில் கடந்த 3 நாட்களாக தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று 12 பேர் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென கிணற்றில் மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் எழிலரசு, விஜி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சரவணன், மணி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி குமரேட்டியாபுரத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினர் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கொங்கப்பட்டியைச் சேர்ந்த 4 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து கொங்கப்பட்டியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி போலீசாரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தப்பியோடிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெற்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.